முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லவரா கெட்டவரா ஒண்ணுமே புரியலையப்பா. தேர்தலுக்கு முன் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாரு? அவர் பிரச்சாரங்கள் முழுக்க என்ன சொன்னாரு? திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன எதையுமே செய்யல, அப்படியே செஞ்சிருந்தாலும் அதை குறைச்சுதான் செஞ்சிருக்காங்க, தகுதியின் அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் வந்து அப்படி கிடையாது, நம்ம முழுசா கொடுப்போம், எதை செஞ்சாலும் முழுசா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லா திட்டங்கள்லயும் பாதி ஆக்கிட்டாரு. தேர்தல் அறிக்கையில சொன்னது மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாரு. இப்ப 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 200 யூனிட், அதுவும் 500 யூனிட் கீழே யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது அப்படின்ட்டு தகுதியின் அடிப்படையில ஒதுக்கிட்டாரு. விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கீழே பயிர்க்கடன் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் அதை முழுமையா தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ 75,000 ஓவா வாங்கியிருந்தா மட்டும்தான் முழுமையா தள்ளுபடி. தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அனைத்து பேருந்துகள்லயும் பெண்களுக்கு இலவச பயணம், என் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்து தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட பேருந்துகள்ல மட்டும்தான் போக முடியும், அதுவும் மாவட்டம் டு மாவட்டம் அந்த மாதிரி போற மாதிரி இருந்தா ஆர்டினரி பஸ் நார்மல் பஸ்ல மட்டும்தான் போக முடியும் அப்படின்றத சொல்றாரு. அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் தருவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ 3 சிலிண்டர், அதுவும் தகுதியின் அடிப்படையில தான். இப்படி தேர்தல் அறிக்கையில சொன்னது ஒண்ணு, இப்ப செய்யறது ஒண்ணுன்னு செஞ்சுட்டு இருக்கீங்களே, இதற்கு பெயர் தான் மாற்றமா? இந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துதான் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா?